அனைவருக்கும் வணக்கம். அன்பு கட்டளை என்ற தலைப்பினில் சிந்திக்க உங்களை அழைக்கின்றேன். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவதே நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரே கடனாக இருக்கட்டும் என இயேசு கூறி அனைத்து கட்டளைகளையும் அன்பு என்னும் ஒரே வார்த்தையில் அடக்கிவிடுகின்றார். இயேசு இன்றைய நற்செய்தியின் மூலம் நம்மை அவருடைய அன்பில் நிலைத்திருக்க அழைக்கிறார். நாம் அன்புடன் ஒரே கட்டளையை செயல்படுத்தும் போது மற்றவர்கள் இயல்பாக அதனை ஏற்றுக்கொள்வார்கள். இதுதான் உலக இயல்பாக இருக்கின்றது என்பதற்கு சான்று. அதுபோல நம்மை அன்பு செய்யும் ஒருவர் அல்லது நம்மை அன்பு செய்யும் ஒருவர் நமக்கு இடும் கட்டளைகளை நாம் கண்டிப்பாக கடைபிடிக்கின்றோம் அல்லது முடிந்தவரை அதை நிறைவேற்றுகின்றோம். அவரின் கட்டளைகளுக்கு பிரமாணிக்கமாயிருப்பதன் மூலம் நாம் அவரை அன்பு செய்கின்றோம் என்பதை எடுத்துரைக்கின்றோம். ஆனால் இன்றைய சமூகத்தை பார்த்தோம் என்றால் அன்பு கட்டளை விதிப்பதற்கு பதிலாக நாம் அனைவரும் அதிகாரத்துடன் கட்டளைகளை விதிக்கின்றோம். குறிப்பாக இதனை நாம் நிறுவனங்களில் இது நடக்கின்றது. இன்னும் குறிப்பாக இதை நாம் அனைவரும் அனுதினமும் நம்மளுடைய வாழ்வில் சந்தித்து கொண்டு தான் இருக்கின்றோம். ஆனால் அங்கு கட்டளைகள் மீறப்படுகின்றன என்பது மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முடியும், அனுபவிக்க முடியும். எப்பொழுது நாம் அன்பு கட்டளைகளை விதிக்கின்றோமோ அல்லது ஏற்றுக்கொள்கின்றோமோ அப்பொழுதுதான் அன்பு கட்டளை நிறைவேறுகின்றது. அன்பு புது பிறப்பெடுக்கின்றது. இயேசு தன் தந்தையின் கட்டளையை நிறைவேற்றுவதன் மூலம் அவரின் அன்புக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். கடவுளும் இறுதியில் அவரை மேன்மைப்படுத்தினார். நாமும் நமக்கு இருக்கும் கட்டளைகளை பணிந்து ஏற்றுக்கொண்டு வாழுவோம். அன்பு நம்மில் பெருக்கெடுக்கட்டும். அன்பில் நிறைவாய் மகிழ்ச்சி நம்மில் நிரம்பட்டும். ஒருவர் மற்றவரை அன்பு செய்து அன்பு கட்டளை மூலம் வாழுவதே இறைவன் நம்மை எதிர்பார்க்கும் ஒரு வாழ்வு. எனவே அன்பு செய்வோம், இறைவனை மகிமைப்படுத்துவோம். ஆமேன்.